ஹலோ வியூவர்ஸ். ஒரு புரட்சி பாதையில கையில இருக்கிற துப்பாக்கியை விட ரொம்பவும் பவர்ஃபுல்லானது புத்தகங்கள் தான் அப்படின்னு லெனின் சொன்ன கூற்றின்படி புத்தகங்களை மையப்படுத்தி நிறைய தமிழ் படங்கள் எடுத்திருக்காங்க. பட் அப்படி நமக்கு தெரிஞ்ச பல தமிழ் படங்கள்ல இருந்து நமக்கு தெரியாத சில விஷயங்களை இன்னைக்கு ஷோல பார்க்க போறோம். புத்தகத்தை வச்சுன்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அவர் எடுத்த 6 படங்கள்ல 3 படங்கள் புக்ஸை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு. அதுவும் அவர் எடுத்த இந்த படம் 72nd வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல விருது பெற்ற முதல் படமா இருந்தது. அது மட்டும் இல்லாம 3 தேசிய விருதுகளையும் இந்த படம் பெற்றது. சந்திரகுமார் அவர்கள் எழுதிய லாக்அப் அப்படிங்கிற நாவல்ல இருந்து எடுக்கப்பட்ட படம் தான் விசாரணை. வெற்றிமாறன் எடுத்த படங்கள்ல அதுக்கப்புறம் ஒரு புக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிற ஒரு படம் அசுரன். படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். இந்த மாதிரி தைரியசாலி எப்பமாவது ஒருத்தன் தான் பிறப்பான். அவனை பயன்படுத்திக்கிட்டு தான் புத்திசாலி. வெக்கை அப்படிங்கிற பூமணி அவர்கள் இயற்றிய நாவல்ல இருந்து இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படத்துக்கு 2 தேசிய விருதுகள் கிடைச்சது. அண்ட் தனுஷ் வெற்றிமாறன் இவங்களுடைய காம்பினேஷன்ல வெளிவந்த இன்னொரு படம். அண்ட் இந்த படத்துல 2வது முறையா ஆடுகளம் படத்துக்கு அப்புறம் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது மீண்டும் தனுஷ்கே கிடைச்சது. அதன் பின்பு வெற்றிமாறன் இயக்கி இப்போ ரீசெண்டா ரொம்பவே அதிகமா பேசப்பட்ட திரைப்படம் விடுதலை. இதுவும் ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு. ஜெயமோகன் அவர்கள் இயற்றிய துணைவன் அப்படிங்கிற சிறுகதையை பேஸ் பண்ணி இந்த திரைப்படத்தை ரொம்ப அழகா இயக்கியிருந்தாரு வெற்றிமாறன். தமிழகத்துல நடந்த சில உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி வெற்றிமாறன் ரொம்ப சிறப்பா எடுத்திருந்த திரைப்படம் இது. இந்த படமும் அவருக்கு சில தேசிய விருதுகளை பெற்றுத்தரக்கூடிய படமா இருந்தது. அதோட இல்லாம மக்களிடையே ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் அவருக்கு பெற்று தந்தது. அடுத்ததா வாடிவாசல் அப்படிங்கிற புத்தகத்தை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க போறதா வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படமும் லைன்ல இருக்கு. அதனால இவருடைய இயக்கத்துல இன்னும் இந்த மாதிரியான குவாலிட்டி மூவிஸ் நிறைய வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஒரு முன்னோடியா இருந்து பல புதுமைகளை நம்ம கோலிவுட்டுக்கு கொண்டு வந்தவர். இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஆளவந்தான் படம் தாயம் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. இந்த தாயம் அப்படிங்கிற நாவலினுடைய ஆத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கமல்ஹாசன் தான். பாட்ஷா திரைப்படத்தை இயக்கிய சுரேஷ் கிருஷ்ணா வச்சு ஆளவந்தான் திரைப்படத்தை இயக்கி அது ஒரு சிறந்த படமா வெளியிட்டாரு கமல்ஹாசன். ஆளவந்தான் வசூல் ரீதியா ஒரு பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லான மூவின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த படத்துல நிறைய புது யுக்திகளை கமல்ஹாசன் கொண்டு வந்திருந்தாரு. அந்த டைம்லயே நிறைய நியூ விஷுவல்ஸை அவர் கொண்டு வந்து பிரமிப்பை ஏற்படுத்தினாரு. அது அப்போ எல்லாராலையும் பாராட்டப்பட்டது அப்படின்னாலும் இப்போ அதனுடைய வேல்யூ இன்னும் எல்லாருக்கும் புரியுதுன்னு சொல்லலாம். ரஜினி ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஸ்டைல் மன்னனா தான் எல்லாரையும் கவர்ந்திருந்தாரு. பட் ரஜினி ஒரு மிக சிறந்த நடிகரும் கூட அப்படின்னு எல்லாரையும் ஒத்துக்கொள்ள வச்ச படம் இது. சார் யாரும் சொல்லலையே. புதுசா வந்திருக்கிற டிவிஷனல் இன்ஜினியர் உன்னோட மேலதிகாரி. வணக்கம் சார். 1978ல ரிலீஸ் ஆகி இன்னி வரைக்கும் எல்லாருடைய மனசுலயும் நின்று நிலைக்கிற படம் முள்ளும் மலரும். அடி சக்கு, நீங்க 2 பேரும் எப்படா சமாதானமா போயிட்டீங்க? எனக்கு சொல்லவே இல்லையே. குளிர்காலம் வந்துருச்சுல்ல. பெரிய ஆளாவி. இந்த கதையினுடைய எழுத்தாளர் உமா சந்திரன். அவர் எழுதிய முள்ளும் மலரும் அப்படிங்கிற நாவலை வச்சுதான் இந்த படத்தை இயக்கினாரு மகேந்திரன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதுதான் மகேந்திரன் அவர்களுக்கு முதல் படம். இந்த படத்துல ரஜினியினுடைய நடிப்பும் இளையராஜாவினுடைய இசையும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமைஞ்சது. அவருடைய இயக்கமும் பெருசா பேசப்பட்டது. நாம அடுத்ததா பார்க்க போற படம் இயற்கை. தஸ்தோவஸ்கி ஆங்கிலத்துல ஒயிட் நைட்ஸ் அப்படிங்கிற நாவலை எழுதியிருந்தாரு. அது தமிழ்ல வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற பெயர்லயும் தமிழாக்கம் செய்யப்பட்டது. அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இயற்கை.
இது ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸான நாவல். அதனால உலகெங்கிலும் பல மொழிகள்ல இது திரைப்படமா எடுக்கப்பட்டது. ஆனா இந்த படத்தை சரியான முறையில பெர்ஃபெக்ட்டா எடுத்தது இயற்கை படத்துடைய இயக்குனர் SP ஜனார்தனன் தான் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் அக்ளைமும் அவருக்கு இருந்தது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா SP ஜனார்தனனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். 2017ல அருண் விஜய் நடிப்புல வெளிவந்த படம் குற்றம் 23. இது எண்ணி 8வது நாள் அப்படிங்கிற ராஜ்குமார் எழுதிய கிரைம் நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. ஆர்யா அண்ட் கிருஷ்ணா இவங்களுடைய நடிப்புல விஷ்ணுவர்தனுடைய இயக்கத்துல வெளிவந்த படம் தான் இது. சுபா அவர்கள் எழுதிய எச்சன் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருந்தாரு விஷ்ணுவர்தன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய திரைக்கதை வசனங்களுக்கும் விஷ்ணுவர்தனுக்கு சுபா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 2002ல மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆகி ஒரு பெரும் பேசும் பொருளா உருவாகிய திரைப்படம் இது. அது மட்டும் இல்லாம மக்கள் மனசுல இன்னைக்கும் மறக்க முடியாத படமா இது இருக்கு. ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்த செய்தியை வச்சு இந்த படத்துடைய ஒன்லைனரை மணிரத்னம் யோசிச்சிருந்தாலும் சுஜாதா அவர்கள் எழுதிய அமுதாவும் அவனும் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி இந்த முழு படத்தையும் அமைச்சிருந்தாரு மணிரத்னம். இந்த படத்துடைய வசனங்களையும் சுஜாதா அவர்களே எழுதியிருந்தாரு. பிறந்த கணமே அந்த பிஞ்சு விரல் தாயின் விரலை அறிந்து பற்றி கொள்ள தன் விரலை விடுவித்துக் கொண்டு புறப்பட்டு செல்லும் அளவுக்கு அவளை செலுத்தியது இது. அஜித், மம்முட்டி, தபு, ஐஸ்வர்யா ராய் இவங்களுடைய நடிப்புல வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் படம் இது. இந்த படம் 1811ல வெளிவந்த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. 2000ல இந்த படம் ரிலீஸ் ஆன போது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ரசிகர்களுக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தியது. மக்களுடைய வாழ்வியலை அதே யதார்த்தத்தோட படம் பிடிக்கிறவர் இயக்குனர் பாலா. அவருக்கு முதல் தேசிய விருதை பெற்றுக் கொடுத்த படம் இது. ஜெகன்மோகன் அவர்கள் எழுதிய 7ஆம் உலகம் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுதான் பாலாவின் நான் கடவுள். அதே பாலா 2013ல இயக்கி வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்ற படம் பரதேசி. பால் ஹாரிஸ் டேனியல் அப்படிங்கிறவர் எழுதிய ரெட் டீ அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாரு. இந்த நாவலை எழுதிய பால் ஹாரிஸ் இந்திய சுதந்திர போராட்டம் நடக்கும் பொழுது இங்கே இருந்த அதை பார்த்து உண்மை சம்பவங்களை அப்படியே ஒரு நாவலா எழுதியிருப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் அந்த நாவலினுடைய கதை அமைஞ்சிருக்கும். அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி பாலாவும் இந்த படத்தை ரொம்ப தத்ரூபமா எடுத்திருப்பாரு. 2022ல சூர்யா நடிச்சு வெளிவந்த படம் இது. பைலட் ஆபீசர் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த படம் ஏர் டெக்கான் உரிமையாளர் கோபிநாத் அவர்கள் எழுதிய சிம்பிளி ஃப்ளை அ டெக்கன் ஒடிசி அப்படிங்கிற ஆட்டோபயோகிராஃபியை பேஸ் பண்ணி இருக்கு. எதுக்கு பெரிய மனுஷங்க பண்ற பிசினஸ்? ஊருக்கு போய் மாடு மேய்க்கிற வேலையை பாத்து எல்லாம் பேச்சுல மட்டும் தானா? செய்ய மாட்டீங்களா? அதெல்லாம் செஞ்சு காட்டுங்க சார். சில ஆண்டுகளா பெரிய வெற்றி கிடைக்காத சூர்யாவுக்கு இது ஒரு திருப்பு முனை படமா அமைஞ்சது. வெற்றியோட மட்டும் இல்லாம அவருக்கான முதல் தேசிய விருதையும் இந்த படம் பெற்று தந்தது. தமிழ் சினிமாவில் பெரிய ஜாம்பவான்கள் எம்ஜிஆர், கமல்ஹாசன் இவங்க எல்லாரும் இந்த புத்தகத்தை திரைப்படமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டு பல ஆண்டு காலம் இந்த புத்தகம் ரொம்பவே ஒரு பொக்கிஷமா பாதுகாக்கப்பட்டு வந்தது. கடைசியில மணிரத்னம் இந்த கதையை திரைப்படமா எடுத்து மீண்டும் இந்த நாவலை வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக்கியிருக்காரு. அமரர் கல்கி இயற்றிய பொன்னியின் செல்வன் நாவலை மணிரத்னம் அவர்கள் திரைப்படமா எடுத்து அது உலக அளவுல வசூல் ரீதியாகவும் பெரிய வெற்றி பெற்றது. கள்ளும் பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்க. ரிலீஸ் ஆகி எவ்வளவு வருஷம் ஆனாலும் மக்களால இன்னைக்கும் ரசிக்கக்கூடிய படம் இது.
1957-58ல ஆனந்த விகடன்ல தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற சீரீஸை கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதிட்டு வந்தாரு. அதை பேஸ் பண்ணி திரைப்படமா எடுத்திருந்தாங்க. அந்த படத்துல சிவாஜி கணேசன், பத்மினி இணைந்து நடிக்க தில்லானா மோகனாம்பாள் படம் உருவானது. சிக்கல் ஊரு சண்முக சுந்தரம் பேரு. இந்த படம் 1968ல ரிலீஸ் ஆச்சு. தில்லானா மோகனாம்பாள் படத்துக்கு 2 தேசிய விருதுகளும் 5 மாநில விருதுகளும் கிடைச்சது. அவ மேல்நாட்டு சங்கீதத்தை உன்னுடைய நாதஸ்வரத்துல வாசிக்க முடியுமான்னு கேக்குறார். ரஜினிகாந்த் அண்ட் ஸ்ரீதேவி இணைந்து நடிக்க 1978ல வெளிவந்த திரைப்படம் பிரியா. இது ஒரு சூப்பரான த்ரில்லர் ஸ்டோரி. இது சுஜாதா அவர்கள் இயற்றிய பிரியா அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. அந்த நாவலை ரொம்ப அழகா திரைப்படமா எடுத்திருந்தாரு இயக்குனர் SP முத்துராமன். யாரும் என்ன கடத்திட்டு போக முயற்சி பண்றாங்க. எப்படியும் நான் தப்பிச்சுக்கிட்டேன். பரத ஆபத்துல மாட்டிடுச்சு. புத்தகங்கள் ஒரு மிக சிறந்த ஆயுதம் அப்படிங்கறத சொல்ற மாதிரி தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. இப்ப நாம பார்த்த படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் சந்திக்கலாம். Until then, bye.